இந்தியா இங்கிலாண்டை ஒரு ஹை ஸ்கோரிங் செமிஃபைனலில் தோக்கடிச்சு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ இந்தியன் பேட்டிங் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலாக காமிக்கலன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நேற்று நடந்த செமிஃபைனலில் வான்கடே ஸ்டேடியத்தில் பேட்டிங்கோட டெப்த் என்ன அப்படின்னு காமிச்சாங்க. ஸோ இங்கிலாந்து டாஸை ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா வான்கடேயில் எவ்வளோ அடித்தாலும் டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பட் இந்தியன் பேட்டிங் 253 ரன் அடித்தாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் கொல்கத்தாவில் விட்டதை இங்கே மறுபடியும் வான்கடேயில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் அபிஷேக் சர்மானால் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. ஸோ சாம்சனுக்கு ஏர்லியாகவே வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது. 15 ரனில் ஹாரி ப்ரூக் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 89 ரன் சஞ்சு சாம்சன். ஸோ பவர் பிளேலேருந்தே நல்லா இன்டென்ட்டோட விளையாண்டாரு. ஆர்ச்சர் டேக் ஆன் பண்ணார், பேச நல்லா யூஸ் பண்ணார், டைமிங். ஸோ மறுபடியும் சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸை வந்து பேச தேவையில்லை. ஸோ இட் வாஸ் ஆல் கிளாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 13 ஓவர்லேயே 89 ரன் அடிச்சிட்டாரு. ஒரு நினச்சிருந்தா 100 அடிக்கும்னு நினச்சிருந்தா ஒரு 2 ஓவர் சும்மா அப்படி இப்படின்னு ரொட்டேட் பண்ணியிருந்தால் ஈஸியாக 100 அடிச்சிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஹி வென்ட் ஃபார் ரன்ஸ். ஸோ ஹி த்ரோன் இஸ் விக்கெட். இஷான் கிஷான் எப்பவும் போல் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன், ஒரு குயிக் 5 ரன்ஸ் ஆடினார். தூபேக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. தூபே ஒரு நல்ல கேமியோ. ஹர்திக் மற்றும் திலக் வர்மாவோட கேமியோஸில் 253 ரன் போஸ்ட் பண்ணாங்க. ஒரு நல்ல டோட்டல். என்ன தான் நல்ல டோட்டலாக இருந்தாலும் வான்கடேயில் அதை டிஃபெண்ட் பண்ணும். ஸோ இங்கிலாந்து பவுலர்ஸ் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. தே ஹேவ் நோ ஆன்சர்ஸ் டு தேர் பேட்டிங். இங்கிலாந்து பேட்டிங்கில் செகண்ட் ஓவரே ஹர்திக் பாண்டியா முக்கியமான விக்கெட்டான ஃபில்சர் விக்கெட் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பட்லர் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் பவர் பிளேயோட எண்டிங்கில் பட்லர் அவுட் ஆயிட்டார். பவர் பிளே முடியும் போது 3 விக்கெட் போயிடுச்சு. பூம்ரா போட்ட ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு. ஹாரி ப்ரூக் ஒரு இன்ஃபார்ம் ஹாரி ப்ரூக்கை தூக்கிட்டாரு. ஹாரி ப்ரூக் கடைசி வரைக்கும் இருந்திருந்தாருன்னா அந்த சேஸ் டிஃப்ரெண்ட்டாக போயிருந்திருக்கும். ஃபீல்டிங் வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் இந்தியா சரியில்லைன்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த மேட்ச்சு ஃபீல்டிங் செம்மையாக இருந்துச்சு. அக்ஷர் பட்டேல், எஸ்பெஷலி அக்ஷர் பட்டேல், ஹாரி ப்ரூக்கோட கேட்ச் வந்து பவர் பிளேயில் ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸோட ஒரு கேட்ச். அது ரெண்டுமே வந்து ஒரு மேட்ச் சேஞ்சிங் கேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பவர் பிளேலேயும் 3 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஃபியூச்சர் ஸ்டார் ஜேக்கப் பத்தல். ஸோ ஒரு சரியான நாக்கு, 45 பால் 100. ஸோ நாக் அவுட்டில் 100 அடிக்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. அது ஒரு ஹை ப்ரெஷர் சேஸில். ஸோ ஜாக்ஸும் பெத்தலும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்ஸோட விக்கெட்டை அஸ்தீப் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தல் ஒரே ஆளாக தனியாக போராடிட்டு இருந்தா. அப்படி லாஸ்ட்டு 3 ஓவருக்கு 45 ரன் இருந்துச்சு. ஸோ 45 இன் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் இந்த மாடர்ன் டே கேமில் ஈஸியாக அடிக்கக்கூடியது தான். பட் 18வது ஓவர் போட்ட பும்ரா வெறும் 6 ரன் தான் கொடுத்தாரு. சூப்பரான பவுலிங். 19வது ஓவரில் ஹர்திக் பாண்டியா என்ன தான் 6 கொடுத்துருந்தாலும் டைட் பண்ணிவிட்டு அந்த ஓவரும் பெரிய ரன் போகல. லாஸ்ட் ஓவர் 30 ரன் அடிக்கணும். சிவம் துபே தான் பவுலிங் போட்டார். ஒரு ஃபஸ்ட்டு 3 பால்லே மேட்ச் முடிஞ்சிச்சு. ஏன்னா பத்தல் ஃபஸ்ட்டு பாலே ரன் அவுட் ஆகிட்டு அப்படி. ஸோ லாஸ்ட் 3 பால் 6 போயிருந்தாலும் இந்தியா 7 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா ஜெயிச்சதுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூம்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் தான். ஒரு 246 ரன் கொடுத்த இந்தியன் பவுலிங் லைனப்பில் பூம்ரா வெறும் 33 ரன் தான் கொடுத்துருந்தாரு. ஹர்திக் பாண்டியாவையும் சும்மா சொல்லக்கூடாது. ஹர்திக் பாண்டியாவும் டெத்தில் ஒரு ஓவர் போட்டார், ஓப்பனிங்கில் விக்கெட் எடுத்தார். ஸோ 38 ரன் தான். பூம்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா தான் கேம் சேஞ்சர்ஸ்.